எல்லாருக்குமே முதல்ல வணக்கம். கக்கன்மாத் கோவில் மத்திய பிரதேசத்துல சியோனியா அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு கோவில் தான் இந்த கக்கன்மாத் கோவில். இந்த கோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ன வரைக்கும் பலரால் நம்பப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சிவன் வந்து பேய்கள் கிட்ட கேட்டதாகவும் பேய்கள் வந்து ஒரே நைட்ல இந்த கோயிலை கட்டி முடிச்சதாகவும் நம்பப்படுது. ஆனா இது உண்மை இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் அப்படின்னா, இந்த கோவிலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட கிமு 5ல இருந்து 10ஆம் நூற்றாண்டை தேடி நம்ம போக வேண்டியதா இருக்கு. ஏன் நான் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவில் வந்து 11ஆம் நூற்றாண்டிலேயே இப்ப இருக்கிறத போல ரொம்ப இடிஞ்சு பாலடிஞ்சு போய் தான் இருந்திருக்கு. அப்படின்னா இது கட்டப்பட்டது எப்போ அப்படிங்கிறதுக்கான சரியான வரலாறு எங்கேயுமே கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த கோவில கச்சபகடா அப்படிங்கிற ஒரு இடத்தை ஆட்சி புரிஞ்ச கிருத்தி ராஜா அப்படிங்கிற ஒரு மன்னர் தான் சிவனுக்காக கட்டப்பட்டதா ஒரு சைடு வரலாறு சொல்லுது. இவர் பிரம்மாண்டமான கோவிலை சிவனுக்கு கட்டணும்னு ஆசைப்பட்டதாகவும் அதுக்காக கட்டப்பட்ட கோவில் தான் இது அப்படின்னும், இப்ப இருக்கக்கூடிய கோவில் மைய கோவில் மட்டும்தானா. இந்த கோவிலை சுத்தி 4 பக்கமும் ஒரு கோவில் இருந்திருக்கு. அந்த கோவில் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பிரம்மாண்ட கோவிலா இதுல இருந்திருக்கு. நாளடைவில் எல்லாமே இடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப இருக்கிறது ஒரு மைய கோவில் மட்டும் தான் இப்ப இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த கோவில்ல வந்து மேல யாருமே போர் தொடுத்து இந்த கோயில் இடிக்கப்படல. இயற்கையின் சீற்றம் காரணமா தான் வந்து இடிஞ்சிருக்கு. தட் மீன்ஸ் பூகம்பம் இந்த மாதிரியான சம்பவங்களால இடிஞ்சிருக்கு அப்படின்னு வரலாறு சொல்லுது. இந்த கோவில்ல இருந்து எடுக்கப்பட்ட கல்வெட்டுகளும் சிற்பங்களும் குவாலியர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற கோயில்ல பத்திரமா வச்சிருக்கிறாங்க. ஆனா எந்த கல்வெட்டுலுமே இது இந்த மன்னனால கட்டப்பட்டது அப்படின்னு தெளிவா குறிப்பிடப்படல அப்படிங்கறதான் உண்மை. இந்த கோயிலுடைய இன்னொரு பக்க வரலாறு என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சில நாட்டுப்புற புராணங்கள் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, சூரஜ் பாலாவுடைய ராணியா இருந்த ககனாவதி அப்படிங்கிறவங்களுக்காக கட்டப்பட்ட கோவில் தான் இது. அதனாலதான் கக்கன்மாத் அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டது அப்படின்னு சொல்லுது. ஆனா இந்த புராணத்தை வந்து தொல்லியல் துறை வந்து அங்கீகரிக்கல. இந்த புராணத்தில் இருக்கக்கூடிய வரலாற்று நுட்பங்களை வந்து சந்தேகத்துக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி தொல்லியல் துறை சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போது இந்தியாவுடைய தொல்லியல் துறையால இந்த கோவில் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவு சின்னமா கருதப்படுது. இது எப்படியோ ஒரு கோவில் ஏன் கட்டினாங்க, எப்படி கட்டினாங்கன்னு எந்த ஒரு வரலாறும் இல்லாம இருக்கக்கூடிய மிக தொன்மையான மிக மிக பழமையான கோயில்கள்ல இதுவும் ஒன்று. இந்த கோவிலை பத்தி நீங்க ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா, நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். டாடா, பாய், ஈஸ்வர் பாண்டி.